வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோவில் செம்மையான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதாவது பைக் இந்த யானை வாங்கினாலும் குச்சி வாங்க முடியல அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பைக்கை எல்லாருமே வாங்கிடுவோம். ஆனால் அதை கவர் பண்ணி வைக்கிறது தான் பெரிய ஒரு தலைவலிங்க. அதில் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் பயங்கரமாக மழை பெய்யுது. இந்த பருவநிலையே பார்த்தீங்கன்னா மாறி மாறி தான் வருது. அடுத்த ஒரு 4-5 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா மழை பயங்கரமாக தான் பிச்சு ஊற்ற போகுது. அப்போ அந்த மழை டைமில் நம்மளோட பைக்கை கவர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த கவர் வாங்குறதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஒன்று வந்துருக்குங்க. நானுமே புதுசாக பைக் வாங்கினப்போ ஒரு கவர் வாங்கினேன். ஆர்வ குளரில் ஒரு 10 நாள் 15 நாள்லாம் கவர் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கவரை மடித்து வைக்கிறேன், இல்லை கவர் எங்கேயாச்சும் போட்டுருவேன். மழை பெய்யறப்போ அதை தேடுறதே பெரிய சிரமமாக இருக்கும். அப்போ அந்த கவர் வாங்கிடுவோம். நம்ம அந்த வாங்கின கவரை எங்கேயாச்சும் மறந்து வச்சுருவோம், இல்லை வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு வேலை பார்க்குற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு கவரை தூக்கிட்டே போக முடியாது. ஸோ மிகப்பெரிய ஒரு தலைவலியாக சிக்கலாக இது இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான ஒரு ப்ராடக்ட் அமேசானில் பார்த்தேன். அதாவது பைக்கோட சாரி கார்டிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு டிவைஸ் நீங்கள் ஃபிட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கவர் உங்கள் பைக்கு கூட இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ் போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, கவர் பைக்கோட அட்டாச் பண்ணி இருக்கிறதுனால எந்த நேரம் மழை வந்தாலும், மழைன்னு மட்டும் இல்லைங்க, ஒரு வெயிலில் போய் பைக் நிற்கிது, சாதாரணமாக நிப்பாட்டிட்டு ஒரு மணி நேரம் போயிட்டு வரீங்க அப்படின்னாலுமே கூட அந்த கவர் எடுத்து ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணி வச்சிடலாம் பைக்கை. தேவையில்லாதப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ செம்மையான ஒரு டிவைஸு. கண்டிப்பாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண சொல்லி எங்ககிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டை தான் இப்போ நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ப்ராடக்ட்டு அமேசானில் நமக்கு வந்திருக்கு. நான் ஓப்பன் பண்ணுறேன். உள்ளே என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு செமி ஆட்டோமேட்டிக் 2 வீலர் கவர் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸ் நிறையா இருக்குது. அது அந்த பாக்ஸினுடைய ஸ்டைலு, ரெட்டு ரிஃப்ளெக்டரு, ரெட்டு ரெப்டாரு அப்படிங்கிறது. அந்த பாக்ஸு என்னென்ன மாதிரி உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா கலர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கலரில் இருக்கணும் அப்படிங்கிறது. இந்தியன் ப்ராடக்ட் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் எப்படி நம்ம கவர் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், நம்ம கவர் பண்ணும்போது ரொம்ப ரஃபாலாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது, எப்படி ரிலீஸ் பண்ணணும், எப்படி திரும்ப கவர் உள்ளே ஃபோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இது என்னென்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இப்போ தண்ணி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா தண்ணி எப்படி வெளில வரும் அப்படிங்கிறதுக்கான ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆன்டி தெஃப்ட் நட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எப்படி ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. 3 மாதம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்டை வாங்கின உடனே நல்லா பத்திரமா வச்சுக்கோங்க. அப்படியே அந்த கார்டில் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இது கொஞ்சம் உள்ளே இருக்க அந்த கவர் கொஞ்சம் டைட்டாக தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய சேஃப்டிக்காக நம்ம வேகமாக பைக்கில் வேகமாக ஓட்டிகிட்டு போகும்போது கவர் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா சிக்கலாக போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம டைட்டாக தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ராடக்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில். இந்த ஹேண்டிலையும் அவங்க எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா கட்டை வரலையும் 4வது வரலையும் வச்சு தான் நம்ம ரொட்டேட் பண்ணால் நல்லா இருக்குங்கிறாங்க. ரஃபாக நீங்கள் ஒரு இதை மட்டும் பிடிச்சி இது பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் போயிடும். ஸோ இந்த 2 விரலையும் யூஸ் பண்ணி நீங்கள் வெளில ரிலீஸ் பண்ணுறீங்க, உள்ளே லாக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. இது ரிஃப்ளெக்டருங்க. நார்மலாக பைக்குகளில் ஹெட்லைட்டுக்கு டெயில் லேம்புக்கு மேலே கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் சாரி கார்டில் இதை நீங்கள் அட்டாச் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு சேஃப்டி. ஸோ இதுலேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு கவர் வெளில வரப்போகுது. இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு வேளை நீங்கள் ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா வந்துடுது, ப்ராப்ளம் இல்லை. இதுதான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு சாரி கார்டில் பார்த்தீங்க சாரி கார்டில் இதை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நட்டை கலட்டுறதுக்கு நம்ம நார்மலாக கட்டிங் பிளேடே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் எங்கள் வீட்டிலே கட்டிங் பிளேட் இருந்துச்சு. இதை தேடி கண்டுபிடிக்கிறது எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ டூல்ஸ் இல்லை அப்படின்னா பெரிய ஒரு சிக்கலாக, பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த டூல் கிட்ட சின்ன ஸ்பேனர்ஸில் ஆரம்பித்து பெரிய ஸ்பேனர் வரைக்கும், அலன்கி வரைக்கும் இந்த டூல் கிட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன ரிப்பேர்லாம் பைக்கில் நீங்களே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கவர் வச்சு நான் வந்து பைக்கை ஃபுல்லாக கவர் பண்ணி பார்த்துட்டேன். அதேமாதிரி வந்து உள்ளேயும் பார்த்திங்க ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்து தானே, கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்து தானே. நான் இந்த ப்ராடக்ட்டினுடைய விலை பார்த்திங்கன்னா 895 ரூபா. இதற்கு ஆஃபர் இருக்கா அப்படின்னா ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. 10% வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். சரி, இப்போ கொடுக்குற காசுக்கு இது வந்து ஒர்த்து தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒர்த்து அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த டிவைஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மழைக்காலம் வரப்போகுது, அதனால் எல்லாருமே வாங்கி பைக்கில் வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது. இப்போ அதை தாண்டி வந்து இந்த மெட்டீரியல் வந்து எதில் வந்து தெர்மோ பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கியிருக்காங்க. கவரை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து நைலான் கவர் தான். இந்த நைலான் கவரில் வந்து டபுள் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஸ்டிச்சிங் வந்து நிறைய பேர் வந்து நினைக்கலாம் கவரை மாட்டி வச்சு லைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா கிழிஞ்சு போயிடும் அப்படின்னு. நார்மலாக வந்து விலை குறைவாக நீங்கள் வந்து வாங்கும்போது அந்த மாதிரி தான் ஆகும். நீங்கள் லைட்டாக இழுத்தீங்கன்னாவே வந்து கிழிஞ்சு போயிடும். ஆனால் இது வந்து டபுள் ஸ்டிச் கொடுத்துருக்க காரணத்தினால வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து கிளியாது. இந்த டிவைஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே அன்பாக்ஸ் பண்ணும்போதே வந்து சொன்னேன் இதில் வந்து ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இப்போ நான் கரெக்டாக சாரி கார்டு கிட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட வண்டியில் எங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்டர் வந்து பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொருத்தர் ஏதாச்சும் லைட் அடிக்கிறார் அப்படின்னா பேக்கில் வரும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டி தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நட்டை பொறுத்த வரைக்கும் வந்து லாக் நட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு இப்போ நான் வந்து இன்னும் ஃபுல்லாக வந்து டைட் பண்ணலை. இப்போ இதை வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நெட்டை வந்து ப்ராப்பர் டூல்ஸ் இல்லாமல் யாராலுமே வந்து இதை வந்து எடுக்க முடியாது. ஸோ இது வந்து லாக் நட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து திருட்டு பயம் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து டூல் வச்சு டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து வராது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து தண்ணி ஏதாச்சும் உள்ளே போயிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து 2 ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹோல் வழியாக பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து வெளியில் வந்து வந்துடும். அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வந்து வராது. இந்த ஹேண்டிலும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா குவாலிட்டியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ரஃபாக ஹேண்டில் பண்ணாமல் நீட்டாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து வராது. அதேமாதிரி ஒரு வேளை வந்து இந்த கவர் வந்து உங்களுக்கு வந்து பிஞ்சு போயிடுச்சு இல்லை ரொம்ப பழசாயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கவர் வந்து வேணாம், எனக்கு நான் வந்து வேறு கவர் நான் வாங்கி மாட்டிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்களே வீட்டிலே உட்காந்து பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கவரை வாங்கி அந்த கவரில் இந்த மாதிரி ஒரு ரோப் ஒன்று வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இதில் வந்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ இந்த டிவைஸ் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணவே வேணாம். இந்த கவரை மட்டும் நீங்கள் வேறு கலர் வேணும் இல்லை வேறு ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னாலுமே நீங்களே உட்காந்து பண்ணிக்கலாம். இதற்கு வேறு யாருடைய ஹெல்ப்புமே உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. கவர் வந்து மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, டஸ்ட்டு எதுவுமே வந்து எந்த பிரச்சனையும் வராது. எல்லா கண்டிஷனுக்குமே பார்த்திங்க அப்படின்னா கவர் வந்து நீட்டாக நிலச்சி நிற்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் பற்றி ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டேன். கவரை வந்து அன்பாக்ஸ் பண்ணது, அடுத்து வந்து இன்ஸ்டால் பண்ணது, எப்படி இருக்குது, இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து சொல்லிட்டேன். இப்போ இது வந்து இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ சைஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த பைக் வச்சிருந்தாலும் அவங்க வந்து ஃப்ரீ சைஸ் கொடுக்குறதுனால என்னோட பைக்கை பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டேன். பின்னாடி வந்து சைலன்சரு, முன்னாடி வந்து டயர் வரைக்கும் கவர் ஆகிடுச்சு. ஒருவேளை நீங்கள் வேறு ஒரு பைக் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களால வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து தெரில. இந்த ப்ராடக்ட்லேயே வந்து அவங்க என்ன ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து மேஜர் பார்ட்ஸ், முக்கியமான பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிடும். அதாவது வந்து முன்னாடி வந்து உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலு, ஹேண்டில் பாரு, டேங்க்கு, சீட்டு, இந்த மாதிரி மேஜர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகிடும். ஒரு சில பைக்குகளில் வந்து டயர் வந்து ஃபுல்லாக கவர் ஆகாமல் இருக்கலாம், பின்னாடி வரைக்கும் கவர் ஆகாமல் இருக்கலாம். அது அவங்களே மென்ஷன் பண்ணாங்க. மேஜர் பார்ட்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். நம்ம ஃப்ரீ சைஸாக கொடுக்கறதுனால எல்லா வண்டிக்கும் கரெக்டாக ஃபிட் ஆகுமோ அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பைக்காக இருந்தாலும் இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிவைஸ் வந்து ஒரு பர்மனெண்ட் தான். நீங்கள் வந்து ஒன்ஸ் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு அதை ரிமூவ் பண்ணணும் அவசியம் கிடையாது. இது வந்து ரீப்ளேசபிளாக இருக்க காரணத்தினால கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகிற இந்த சமயத்தில் எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கான பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் போயிட்டு வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இதே மாதிரி நல்ல பயன்படக்கூடிய, பயனுள்ள, யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இன்னொரு கேஜெட் வீடியோவில் திரும்ப நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.